வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த ஸ்கூட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டிவிஎஸ் புதுசாக லான்ச் பண்ணியிருக்க ஜூபிட்டர் 110 ஏன் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த வெஹிக்கிளை பொறுத்தளவுக்கு ஒரு ஃபேஸ் லிஃப்ட் அப்கிரேட் மட்டும் சொல்லிட முடியாது. ஏன்னா இதில் வந்து புது இன்ஜின், புது சாசி, நியூ டிசைன், நியூ ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து புதுசாக பண்ணியிருக்காங்க. அதனால் நான் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறேன். பட் இந்த ஜூபிட்டரோட ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2013 வந்து லான்ச் பண்ணாங்க. இப்போ 2024. ஸோ கிட்டத்தட்ட இவ்வளோ ஜேர்னியில் ஏகப்பட்ட அப்கிரேட்ஸ், ஏகப்பட்ட ஃபேஸ் லிஃப்ட், ஏகப்பட்ட வேரியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இதில் என்ன ஸ்பெஷல், இதில் என்ன புதுசாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக டிவிஎஸை பொறுத்தளவுக்கு இந்த ஜூபிட்டர் மாடலில் 125, 110 அப்படிங்கிற 2 சிசியில் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 110 சிசியில் கொடுத்துருக்கிற வண்டி. ஸோ இதில் என்ன புதுசாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன வேரியன்ட்ஸ் இருக்குது, என்னென்ன கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க, 6 கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கலர் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் பார்க்குறீங்களா, இதெல்லாமே வந்து புதுசான கலர் ஆப்ஷன் தான். ஸோ ஒரு வேரியண்ட்டுக்குண்டான ப்ரைஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போகிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆல்ரைட், இதில் வந்து என்ன ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு எக்ஸ்டீரியர் வைஸ் பார்க்கும்போது ஃப்ரண்ட் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி இந்த மட்கார்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மெட்டலில் கொடுத்துருக்குறாங்க, நல்லா சாலிடாக இருக்குது. ஸோ எங்கேயாவது நீங்கள் போய்ட்டு இடிச்சிங்கனாலும் இம்பேக்ட் பெருசாக இருக்காது. அதுக்கப்புறம் அப்படியே மேலே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நோஸ், இது வந்து ஒரு பியானோ பிளாக்கில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக வந்து குரோம் இல்லை. ஸோ வந்து ஜூபிட்டர் அப்படின்னு சொன்னாவே வந்து ஒரு குரோம் எடிஷன் விட்டுருந்தாங்க இல்லைங்களா. ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் இங்கே வந்து இந்த பியானோ பிளாக் வந்து ரொம்பவும் இதுவும் நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இன்ஃபினிட்டி லைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து டிஆர்எல். இது வந்துட்டு ஒரு அரே ஆஃப் எல்இடி ப்ளஸ் இன்டகிரேட்டட் வித் இண்டிகேட்டர்ஸ். ஸோ இது பாருங்கள், நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எஸ், இதுதான் இண்டிகேட்டர்ஸ் வந்து இதிலே வந்துடுது. உங்களுக்கு வந்து பவர் எஃபிஷியன்சியாகவும் இருக்கும், பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கு. இன்ஃபினிட்டி எல்இடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வர கார்ஸில் தான் கொடுக்குறாங்க. பட் இது வந்துட்டு இந்த ஸ்கூட்டரில் ஃபஸ்ட் இந்த செக்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் மேலே வந்திங்கன்னா இங்கே வந்துட்டு அந்த டிவிஎஸோட ஒரு எம்பளம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே ஹெட்லைட், எல்இடி ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பியானோ பிளாக் டிசைன். அதுக்கப்புறம் டயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு 90/90 செக்ஷன். அண்டு பிரேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெடல் டைப் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்குறாங்க, 220 mm டிஸ்க். இந்த டயர் வந்து டியூப்லெஸ் டயர். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து டாப் வேரியண்ட். ஸோ உங்களுக்கு அலாய் வீல், டிஸ்க்கு, கனெக்டட் ஃபீச்சர்ஸோடு வருது. சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு டெலஸ்கோபிக் ஃபோக் கொடுத்துருக்குறாங்க. எஸ். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைடு மிரர்ஸ் நல்லா வந்து பெருசாக ப்ராக்டிக்கலான சைடு மிரர்ஸ். அண்ட் உங்களுக்கு வந்து இந்த லெக் ரூம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கேஸ் சிலிண்டர் வைக்கிற அளவுக்கு பெரிய லெக் ரூம் கொடுத்துருக்குறாங்க. இதில் என்ன ஒரு பெரிய சேஞ்ச் அப்படின்னா, இந்த வெஹிக்கிளில் உங்களுக்கு ஃபியூயல் போடுறதுக்கு உண்டான இடம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு பெனிஃபிட் இவங்க இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து இதை தூக்க வேண்டிய அவசியம் இல்லை, பின்னாடி ஓப்பன் பண்ணணும் அவசியம் இல்லை, ஃப்ரண்ட்டில் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு இன்ஜினியரிங்காகவும் வந்து அவங்க நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. ஃபியூயல் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கீழே வச்சுருக்காங்க. ஸோ ஃபியூயல் டேங்க் வந்து 5.1 லிட்டர். இதுக்கு முன்னாடி வந்து ஃபியூயல் டேங்க் வந்து 5.8 லிட்டர் இருந்தது. இதை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் இது வந்து பர்பஸ் சால்வ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு என்ன மிகப்பெரிய அட்வான்டேஜ்னால் ஃபியூயல் டேங்க் அங்கே கொண்டுட்டு வந்ததுனால உங்களுக்கு அண்டர் சீட் கெப்பாசிட்டி வந்து 33 லிட்டர் அதிகமாக இருக்குது. ஸோ தட் நீங்கள் வந்து 2 ஹெல்மெட் வந்து உள்ளே வைக்கலாம். ஸோ அதுக்குண்டான ஸ்பேஸ் வந்து அண்டர் சீட்டில் கொடுத்துருக்காங்க. நல்லா வந்து ஒரு பெரிய சீட்டும் கொடுத்துருக்குறாங்க, கம்ஃபர்டபுளான சீட். அண்ட் இதில் என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த சாசி வந்து கம்ப்ளீட்டாக நியூ சாசி, லைட் வெயிட் சாசி வந்து கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்காங்க. நியூ டிசைன் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படியே பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா சைடில் உங்களுக்கு ரெட்ராக்டபிள் ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு பில்லியனுக்கு, ஓகேங்களா. ப்ராக்டிகாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு சைட் ஸ்டாண்ட் இருக்குது, சென்டர் ஸ்டாண்ட் இருக்குது. அண்ட் இங்கே வந்து ஜூபிட்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு குரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. திரும்ப அகைன் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பியானோ பிளாக். இங்கே வந்துட்டு இந்த இன்ஃபினிட்டி எல்இடி டெயில் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே வந்து இன்டகிரேட்டடாக உங்களுக்கு 10 இண்டிகேட்டர்ஸும் வந்துடுது. பெரிய கிராப் ரயில் பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்திங்கன்னா உங்களுக்கு ஃபெண்டர் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு சேர் அடிக்காமல் இருக்கும். ரியரில் பார்க்கும்போது உங்களுக்கு 90/90 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. பிரேக் அப்படின்னு பார்க்கும்போது 130 mm ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா பேனிக் பிரேக்கிங் கொடுத்துருக்காங்க. அதாவது 50 and above நீங்கள் ஸ்பீடு போகும்போது சடனாக வந்துட்டு நீங்கள் பிரேக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வண்டி சென்ஸ் பண்ணி இந்த
பஸர் வந்து உங்களுக்கு எரியும். ஸோ வந்து எப்படி நீங்கள் அசாட் போட்டிங்கன்னா எரியுமோ அந்த மாதிரி எரியும். ஸோ பின்னாடி வரவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க, ஓகே பேனிக் பிரேக்கிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெஹிக்கிள்ஸில் இருக்கிறது தான். பட் ஸ்கூட்டரில் கொடுத்தது வந்து பெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். ஓவராலாக எக்ஸ்டீரியர் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது இவ்வளோ பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் செக்ஷன் வந்து நான் அதுக்கப்புறமா வரேன், ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து இங்கே ஒரு மிகப்பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் இன்ஜினியரிங்காக என்ன பண்ணியிருக்காங்க பெருசாக அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. அப்படி பார்க்கும்போது இதோட இன்ஜின், ஸோ இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நியூ செட்டப். ஸோ இன்ஜினில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு ஐஜிஓ அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க, ஐஎஸ்ஜின்னு சொல்கிறாங்க, ஐஎஸ்எஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன இது 3 அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இதோட என்ன இன்ஜின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இதில் வந்துட்டு 113.3 cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் அந்த ஐஎஸ்எஸ்ன்னு சொல்கிறோம்ல, அது என்ன அப்படின்னா இன்டெலிஜென்ட் ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போயிட்டு கொஞ்சம் நேரம் நிற்கிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்கூட்டர் வந்து ஆஃப் ஆகிடும், என்ஜின் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். நீங்கள் அதை திரும்ப ஆன் பண்ணணும் அப்படின்னா பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆக்சிலரேட்டர் லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா போதும், வண்டி வந்து ஆன் ஆகிடும். ஸோ அதான் ஐஎஸ்எஸ்ன்னு சொல்கிறாங்க. ஐஎஸ்ஜி அப்படிங்கிறது இன்டகிரேட்டட் ஸ்டார்டர் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்குன்னு தனியாக மோட்டார்லாம் கிடையாது. ஸோ அந்த காம்போனண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின்லேயே இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. அது என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது பேட்டரியிலேருந்து பவர் எடுத்துகிட்டு போயிட்டு என்ஜின் வந்து ஸ்டார்ட் பண்ணி விடுது. அட் த சேம் டைம் அதே காம்போனண்ட் ஜென்ரேட்டும் பண்ணி பவரை பேட்டரிக்கு அனுப்பி ரீசார்ஜும் பண்ணுது. ஸோ இப்போது ஐஜிஓக்கு வருவோம். ஸோ ஐஜிஓங்கிறது ஒரு அசிஸ்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா, ஸோ இந்த பேட்டரியில் இருக்க பவரை நீங்கள் எப்போலாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் த்ரோட்டல் வேணுமோ, த்ரோட்டல் கொடுக்கும்போது பேட்டரியில் இருக்க பவர் எடுத்து மோட்டாருக்கு கொடுத்து மோட்டாரை வந்து புஷ் பண்ண வைக்குது. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஐஜிஓ அசிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அசிஸ்ட் டெக்னாலஜி எதுக்கு பயன்படும் அப்படின்னா, இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஒரு பிக்கப் வேணும், இன்ஸ்டண்ட்டாக வந்து யாராவது ஓவர்டேக் எடுக்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்ன பண்ணுதுன்னா, டெக்னிக்கலாக வந்து உங்களுக்கு டார்க் அதிகப்படுத்துது. இப்போது நீங்கள் ஃபியூயலில் ஓடும்போது 9.2 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது, பீக் டார்க் இது. பட் இந்த அசிஸ்ட் வந்து யூஸ் பண்ணும்போது 9.8 Nm டார்க் வந்துட்டு உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. பவர் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாகவே 8 PS பவர் அட் 6500 RPMல ப்ரொடியூஸ் பண்ணுது. இன்ஜினியை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து ஃப்ரீ ஃப்ளோ பண்ண வைக்க முடியுமோ அவ்வளோத்துக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இன்ஜினியரிங் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இந்த இன்ஜினில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து ரைட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஃபீல் ஆகும் உங்களுக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த இன்ஜினுக்கும் இதுக்கும் அது வந்து ஃபார் ஷுர். கைஸ், இதுதான் வந்து இதோட கீ, ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. கீ போடுறதுக்கான ப்ரொவிஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஆன் பண்ணிங்கன்னா வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வேக்கப் ஆகுது. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு USB டைப் A சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ஃபியூல் லிட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஹூக் இருக்குது. இதே வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஆஃப், அதே புஷ் பண்ணி சீட்டை வந்துட்டு அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ சீட்டோட கெப்பாசிட்டி பாருங்கள், எப்படி இவ்வளோ பெரிய யூட்டிலிட்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. 33 லிட்டர். இங்கே ஒரு ஹெல்மெட் வைக்கலாம், இங்கே ஒரு ஹெல்மெட் வைக்கலாம். ஸோ இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா பில்லியன் ரைடரும் ஹெல்மெட் போடணும் அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு சூப்பரான ஃபீச்சர். ஸோ 2 பேரோட ஹெல்மெட்டும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரியரில் லாக் பண்ணுறது இந்த சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் பிரேக், ஹார்ன் நல்லா பேஸியாக இருக்குது. டர்ன் இண்டிகேட்டர். அதுக்கப்புறம் இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அசாட் ஸ்டார்ட் ஆயிரும். இதுதான் வந்து அசாட். இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அசாட் ஆஃப் ஆயிரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லோ பீம், ஹை பீம். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ISS ஆஃப் பண்ணுறதுக்கும் ஆன் பண்ணுறதுக்குண்டான பட்டன் கொடுத்துருக்காங்க. இது என்ஜின் ஸ்டார்ட் பட்டன் ப்ளஸ் வாய்ஸ் அசிஸ்ட்டுக்குண்டான பட்டன். த்ரோட்டல், ஃப்ரண்ட் பிரேக், சைடு மிரர் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் நான் ஆன் பண்ணியிருக்கேன். எஸ். ஸோ இதோட ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே டிஜிட்டல் பார்ட் தான். இதில் அனலாக் அப்படின்னு எதுவுமே இல்லை. சைடில் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா கிளாக் கொடுத்துருக்காங்க, ஸ்பீடோமீட்டர், அப்புறம் என்ன மோடில் இருக்குது, ஈக்கோ அப்படின்னு காமிக்குது. இந்த பக்கம் ஓடோ இருக்குது, கீழே வந்து டிஜிட்டல் ஃபியூல் கேஜ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கே மொபைலை கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படின்னா மேலே வந்துட்டு மொபைலோட சார்ஜிங், நெட்வொர்க்கு எல்லாமே இங்கே மேலே காமிக்கும். ப்ளஸ் இதில் டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு இந்த வெஹிக்கிளை வந்து ஃபுல் டேட்டாவே அவங்க மொபைலில் வந்து கேப்சர் பண்ணுறாங்க. ஸோ தட் வந்து ஒரு அனலிட்டிக்ஸ் பண்ண முடியும். அதாவது நீங்கள் எவ்வளோ ஸ்பீடு போகிறீங்க, அண்டு எவ்வளோ ஈக்கோ மோடில் ஓட்டிருக்கீங்க, எவ்வளோ பவர் மோடில் ஓட்டிருக்கீங்க, அண்டு அதோட எக்கனாமிலாம் என்ன, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். ப்ளஸ் எவ்வளோ ட்ரிப் போயிருக்கீங்க, ட்ரிப்போட டேட்ஸு அது எல்லாமே காமிக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்துட்டு வாய்ஸ் அசிஸ்ட் கொடுத்துருக்காங்க. உங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணிட்டீங்க, மொபைல் ரீச்சபிளாக இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வாய்ஸ் அசிஸ்ட் யூஸ் பண்ணி இதில் இருக்கிறதையும் மொபைலில் இருக்கிறதையும் ஆப்ரேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு சாங் ப்ளே ஆகிட்டுருக்கு அப்படின்னா சாங் வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணணும், டிக்ரீஸ் பண்ணணும், இல்லை சாங்கை வந்து பாஸ் பண்ணணும், அதெல்லாமே பண்ண முடியும். கால் அட்டன் பண்ணணும், கால் ரிஜெக்ட் பண்ணணும், அது பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல்
முக்கியமான விஷயம் இதில் வந்துட்டு உங்களுக்கு டர்ன் பை டர்ன் நேவிகேஷனை எனேபிள் பண்ணால் கூட நீங்கள் வாய்ஸ் அசிஸ்ட்டில் பண்ணிக்க முடியும். வாய்ஸ் அசிஸ்ட் வந்து ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க மொபைல் ஆப்பில். ஸோ அது வந்து நான் தனி ஷார்ட்ஸாக போடுறேன், அது வந்து ஐகார்டில் வரும், அது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆல்ரைட் கைஸ், ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வாக் அரவுண்ட் வீடியோ தான். ஸோ வாக் அரவுண்டில் எல்லா ஃபீச்சர்ஸ், ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், இதோட எக்ஸ்டீரியர், இது இன்டீரியர் எல்லாமே நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து இதோட ரைடு ரிவ்யூ. ஸோ ரைடு பண்ணும்போது எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, பவர் அண்ட் டார்க் எப்படி இருக்குது, ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம ரைட் ரிவ்யூவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, பாய்.